இன்றைக்கும் கூட நம்ம கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படியதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படிதானங்க? சில சமயம் அப்படி பர்ஃபெக்டாக நடக்கிறோம், சில சமயம் நம்மளால் அப்படி நடக்கவே முடியறதில்ல. ஏன்னா உலக சூழ்நிலை நமக்கு அப்படி இருக்குது. ஆனால் நம்ம தப்பு செய்துடுறோம், விழுந்து விழுந்து எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. ஆனால் உண்மையிலே ஒரு மனுஷன் எப்போ தெரியுமா கடவுளுடைய கற்பனைகளையும் அவருடைய சாயலையும் அப்படியே இந்த பூமியில் வெளிப்படுத்த முடியும்? கற்றுக்கொள்ளணுமாங்க. இதுக்கு தாங்க உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குதுங்க, நீங்கள் அவைகளை கற்றுக்கொண்டு கை கொள்ள கடவீர்கள். இதில் நியாயப்பிரமாணங்களை குறித்து சொல்லியிருக்குங்க. நீங்கள் நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொண்டீங்கன்னா கற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் கை கொள்வீர்கள் என்று. அதே போல் கற்றுக்கொண்டீங்கனாலே நீங்கள் அடுத்து கை கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. அதுதாங்க ரியாலிட்டி. அதே போல் கடவுளை நீங்கள் கற்றுக்கொள்றதுன்னா என்னங்க? நம்ம ஒரு ஸ்கூலில் கற்றுக்குறோம். எப்படி ஆனா அடுத்து அப்படி ஒரு லெவலாக ஏறுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட். இதே மாதிரி கடவுளை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க அவரோட சாயலை நம்ம கற்றுக்குவோம், அவரோட கற்பனைகளை கற்றுக்குவோம். அவ்வளவு இதுவே அவரா அப்படின்னு நம்ம அறிஞ்சு கொள்ளும் போது நம்மளை அறியாமலே அது நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து வெளிப்படுறதை நம்ம பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.